இஃப் யூ ஹேவ் ஒன்லி ஒன் சோர்ஸ் ஆஃப் இன்கம், யூ ஆர் ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் அவே ஃப்ரம் பாவர்ட்டி. நம்ம ஊர் பொறுத்த வரைக்கும் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டுமே நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம என்னைக்கு வேணாலும் ஏழ்மையில் விழலாம். சிலருக்கு வேணும்னா மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்றது ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியாக இருக்கலாம், நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் உருவாக்குறது அப்படின்றது. பட் நம்மள நிறைய பேருக்கு மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றது ஒரு அப்சல்யூட் நெசசிட்டி. நம்மகிட்ட நிறைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருந்ததுன்னா நம்ம ஃபேமிலிக்கு ஒரு செக்யூரிட்டியை உருவாக்கி வைக்கிறோம். நம்ம நிறைய சோர்ஸ் இன்கம் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல ஒரு பேசிக் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இஃப் யூ ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபர்ஸ்ட் இன்கம், யூ கேன் கோ ஃபார் அ செகண்ட் இன்கம். இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ வெரி ஸ்ட்ராங் ஃபர்ஸ்ட் இன்கம், மேக் யர் ஃபர்ஸ்ட் இன்கம் ஸ்ட்ராங். நம்ம ஃபோக்கஸ் ஒரு ஜாப்ல இருந்ததுன்னா அந்த இன்கம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்க்கு போகலாம். சைடு ஹசல்ஸ்னு சொல்கிறப்ப இந்த பிரிட்டி ஃபனி. ஏன்னா சில சைடு ஹசல்ஸாகவே இருந்திருக்கு. ஒரு ஃபியூ எக்ஸ்ட்ரா பக்ஸ் நம்ம லைஃப்பில் நமக்காக பண்ணி தரதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. பட் நிறைய சைடு ஹசல்ஸ் நம்ம கெரியராகவே மாற முடியும். எனக்கு அப்படி தான் மாறிச்சு. நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்தப்போ ஐ ஸ்டார்டட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஐ வாஸ் அ ஃப்ரீலான்சர் தென். நான் சொல்கிறது மாஸ்டர்ஸ் படிக்கிறப்போ. ஸோ இந்த 2 வருஷத்துக்குள்ள ஐ கேதர் சம் 6-7 கிளைண்ட்ஸ். ஸோ எனக்கு ஜாப் தேவைப்படல. ஒரு பாயிண்ட்ல அது பிஸ்னஸாக மாறிடுச்சு. இது மாதிரி கெரியராகவே கூட உங்கள் சைடு ஹசல் மாற முடியும். ஸோ இப்போ 2025க்கு ட்ரெண்டில் இருக்கிற 5 சைடு ஹசல் பற்றி பார்க்கலாம். இப்போ சைடு ஹசல்னு எடுத்துக்கிட்டா இட்ஸ் அ பிஸ்னஸ். இட்ஸ் அ ஸ்மால் பிஸ்னஸ். கரெக்டாக? ஸோ பிஸ்னஸ்னால் 2 வகை இருக்குது. ப்ராடக்ட் இருக்குது, சர்வீஸ் இருக்குது. நான் ப்ராடக்ட்ஸும் பேசுவோம், நம்ம சர்வீஸும் பேசுவோம். ப்ராடக்ட்ஸ் எடுத்தால் 2 விஷயம் பேசலாம். 1 ஆன்லைன் கோர்சஸ், 2 இ-காமர்ஸ். ஆன்லைன் கோர்சஸ் பற்றி முதல்ல பேசுவோம். இந்த ஆன்லைன் கோர்சஸை சுற்றி ஏன் இந்த பேட் ராப் இருக்குன்றதை அட்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் கோர்சஸ்லேருந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஆன்லைன் கோர்ஸுக்கு நிறைய கெட்ட பேர் இருக்குது அப்படின்னா அதில் வேல்யூ கம்மியாக இருக்குன்னு யூஸ்வலாக அர்த்தம். எங்கே வேல்யூ அதிகமாக இருக்கோ அதுக்கு கெட்ட பேர் இருக்க வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஆன்லைன் கோர்சஸ் வச்சிருக்கவங்களே சிலர் கெட்ட பேர் வாங்கியிருக்காங்க, சிலர் நல்ல பேர் வாங்கியிருக்காங்க. இந்த நல்ல பேர் வாங்கினவங்க என்னார்மஸ் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. அவங்க அந்த விஷயத்தை செஞ்சுட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த கெட்ட பேர் வாங்கினவங்க அந்த விஷயத்தை எங்கேயோ படிச்சிருப்பாங்க, அதை பற்றி பேசியிருப்பாங்க. வேல்யூவே இருக்காது அதில். ஏன்னா கேஸ் ஸ்டடிஸே இருக்காது. எங்கே கேஸ் ஸ்டடிஸ் இருக்கோ அங்கே நிறைய வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி வர கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் ஆடியன்ஸ் வச்சிருக்காங்க, ஆனால் அவங்க விற்கிறதுக்கு எதுவும் இல்லை. விற்கிறதுக்கு எதுவும் இல்லையே, ஒரு கோர்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸ் போட்டு அவங்களே அவங்க கெட்ட பேர் சம்பாதிச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த கோர்ஸில் அவங்களே எக்ஸ்பர்ட்டாக இருக்க மாட்டாங்க. எதில் நமக்கு எக்ஸ்பர்ட்டீஸ் இல்லையோ அதில் கோர்ஸ் போட்டால் அது எப்படி விற்கும்? அப்படி விற்றாலும் எப்படி நல்ல பேர் கிடைக்கும்? ஏன்னா யூஸ்வலாக ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு அதுலேருந்து எனக்கு பெனிஃபிட்ஸ் வந்திருந்ததுன்னா நான் கேரண்டியாக அதை பற்றி நல்லா தான் வெளியே பேசுவேன். பெனிஃபிட்ஸ் இல்லைன்னா தான் நம்ம அதை பற்றி தப்பாக பேச வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி இந்த கோர்சஸ் பண்ணலாம் நான் சொல்கிறேன். இஃப் யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் அட் சம்திங், ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும், அந்த விஷயத்தை உங்களால் சொல்லியும் தர முடியும் அப்படின்னா தாராளமாக ஒரு கோர்ஸ் பண்ணலாம். பை செல்லிங் கோர்சஸ் you will actually make a lot of money and at the same time build a huge community of loyal followers. ஏன்னா அந்த ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் அவ்வளோ வேல்யூ கொடுத்துருப்பீங்க. இந்த லாயல் ஃபாலோவர்ஸ்க்கும் ஜஸ்ட் லைக் தட் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். இந்த லாயல் ஃபாலோவர்ஸை கம்யூனிட்டின்னு சொல்லலாம். இந்த ஜஸ்ட் லைக் தட் ஃபாலோ பண்ணுறவங்கள ஃபாலோவர்ஸ்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபாலோவர்ஸ்க்கும் கம்யூனிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு ஃபாலோவர்னா நீங்கள் கொடுக்குற கான்டென்ட்டுக்காக மட்டும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுலேருந்து அவங்க உங்களை மட்டும் ஃபாலோ பண்ண போதில்ல, அதே மாதிரி கான்டென்ட் தர எல்லாரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. கம்யூனிட்டினா நீங்கள் கொடுக்குற கான்டென்ட்லேருந்து பெனிஃபிட்ஸே பார்த்துருப்பாங்க, அவங்க லைஃப்பில் அப்ளை பண்ணியிருப்பாங்க, அவங்க அதில் அது மூலிமா முன்னேற்றம் அடைஞ்சிருப்பாங்க. அவங்க கம்யூனிட்டி. அவங்க உங்களை மாதிரி நிறைய பேர் ஃபாலோ பண்ணணுன்னே அவசியம் இல்லை. அவங்க உங்களை மட்டும் ஃபாலோ பண்ணால் கூட போதும். பட் அவங்க உங்களை லாயலாக ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா தேவ் காட்டன் பெனிஃபிட்டட் பிகாஸ் ஆஃப் யூ. இந்த சக்ஸஸோட ஃபார்முலா ஒன்று இருக்குது. ட்ரூ சக்ஸஸ் இஸ் ஹவு மெனி பீப்புள் ஆர் பெட்டர் ஆஃப் பிகாஸ் யூ லிவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மூலியமாக எத்தனை பேர் நல்லா இருந்தாங்க, அதுதான் ரியல் சக்ஸஸ். இந்த கோர்சஸை நீங்கள் வேல்யூபிளாக பண்ணுறது மூலியமா உங்கள் மூலியமாக நிறைய பேர் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லி தரீங்க. 2 இ-காமர்ஸ். நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அதை ஆன்லைனில் விற்க முடியுமானா விற்க முடியும். அதை நீங்கள் நிறைய விற்றீங்கன்னா அது பெரிய பிஸ்னஸ், கொஞ்சம் விற்றீங்கன்னா சைடு ஹசல். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு பெரிய பிராண்டே ஆன்லைனில் பில்ட் பண்ணலாம், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல். நான் ஆக்சுவலாக இ-காமர்ஸில் எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதை நான் ஷேர் பண்ணுறேன். 2009-2010 டைம் அப்போ தான் இ-காமர்ஸ் வந்து இந்தியாவில் வளர்ந்துக்கிட்டு வருது. இந்த சேல்ஸ் பற்றிலாம் அப்போ தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஆன்லைனில் விற்கிறதுக்கு முன்னாடி ஆஃப்லைனில் விற்றுட்டு இருந்தேன். காலேஜில் டிஷர்ட் விற்றேன். இந்த டிஷர்ட் விற்கிறதுக்கு திருப்பூருக்கு போய் கிலோ கணக்கில் டிஷர்ட் வாங்கிட்டு வந்து வர்ற வழியில் இன்னொரு ஊரில் நிறுத்தி அந்த ஊரில் பிரிண்ட் அடித்து அந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கும் அப்போலாம் அரைங்குறையமாக தான் எனக்கு ஃபோட்டோஷாப்பே தெரியும். ஏதோ அரைங்குறையமாக நானே டிசைன் பண்ணி அந்த பிரிண்ட் அடித்து காலேஜுக்கு கொண்டு வந்து விற்பேன். ஒரு கிலோவே லெஸ் தென் 1000 ருபீஸ்க்கு வாங்கியிருப்போம். ஆனால் இங்கே ஒரு டிஷர்ட்டே 300 400 விற்றுட்ருப்போம். ஏன்னா நடுவில் பண்ண அந்த வேல்யூ அடிஷன் அது மூலயமா நிறைய ப்ராஃபிட் பார்த்தோம் காலேஜில். அதுக்கப்புறம் அது ஏன் ஆன்லைனில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் போட ஆரம்பித்தோம். அந்த டைமில் ஆட் ரன் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கோ அவ்வளோ அறிவும் இல்லை, அவ்வளோ பணமும் இல்லை. அதனால் அந்த முயற்சியை அதோட ஸ்டாப் பண்ணியாச்சு. ஆனால் அதே டைமில் ஆரம்பித்த கம்பெனி பேர் தான் த சோல்ட் ஸ்டோர். அவங்களுக்கும் இதே ஸ்டோரி தான். இது மாதிரி வெளியேருந்து வாங்கிட்டு வந்து காலேஜில் விற்றுருக்காங்க, அதை ஆன்லைனில் போட்டிருக்காங்க. என்ன எனக்கு அவ்வளோ அறிவு இல்லை, அவ்வளோ பணம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கே நான் ஒரு சப்பக்கட்டு கொடுத்துக்கிட்டு அதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் அவங்க ஸ்டாப் பண்ணலை. இன்றைக்கி அவங்க ஒரு 200 கோடி டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு பெரிய பிராண்ட். மொத்த டர்ன் ஓவர் ஆன்லைனில் தான் நடக்குது. இ-காமர்ஸ் யூ கேன் ஸ்டார்ட் இட் வெரி ஸ்மால். சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் சின்னதாக ஆரம்பிக்க முடியும். பட் ஹூ நோஸ், இட் கேன் பிகம் அ ஹியூஜ் D2C பிராண்ட் ஆல்சோ சம்டே. அடுத்தது சர்வீசஸ். சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் வந்து
உங்களோட டைரக்ட் எஃபோர்ட்டே தேவைப்படும். விச் மீன்ஸ் ஸ்கேலபிலிட்டி கொஞ்சம் அடி வாங்கும். நீங்க ரொம்ப பெருசா ஸ்கேல் பண்ண முடியாது. பட் ஒரு சைட் ஹஸ்லா வச்சுக்க போறீங்க அப்படின்னா, இட் கேன் பி அ பூன். முதல் சர்விஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங். பல வருஷமா இருக்கு. இன்ஃபாக்ட் நான் என் கெரியரே அப்படி தான் ஆரம்பிச்சேன். என் காலேஜ்ல இருக்கிறப்போ நான் சைட் ஹஸ்ல் ஆரம்பிச்சப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அப்போ தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சென்னையில ரொம்ப பெருசா சூடு பிடிக்க ஆரம்பிச்சது. ஐ அம் டாக்கிங் அபவுட் 2012 to 14 டைம். அந்த டைம்ல ஒய் நாட் ஸ்டார்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஒய் நாட் ஸ்டார்ட் ஆஃபரிங் இட் அஸ் அ சர்விஸ் அப்படின்னு சொல்லிட்டு நானே யூடியூப் பார்த்து கத்துக்கிட்டு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் போய் அப்ளை பண்ணி கிளைண்ட்ஸ்க்கு ரிசல்ட் கொடுத்து அந்த கிளைண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் ரெஃபர் பண்ணி அப்படி தான் கொஞ்சம் கிளைண்ட்ஸ் ஃபார்ம் ஆனாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஜாப் தேவைப்படல. தென் ஐ கெப்ட் ஆன் கோயிங். அதுவே ஒரு பிசினஸா மாறிடுச்சு. ஒன்ஸ் யூ ஹையர் பீப்பிள் யூ நோ ஹவு டு பில்ட் இட் பிக். ஒரு பாயிண்ட்ல இட் பிகேம் அ ப்ராப்பர் பிசினஸ். இது மாதிரி யாருக்கு வேணா ஆக முடியும். அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங் தேவைப்படாத பிசினஸே இன்னைக்கு இல்லை. எல்லாருக்கும் டிஜிட்டல் பிரசன்ஸ் தேவை, எல்லாருக்கும் ப்ராப்பர் மார்க்கெட்டிங் தேவை. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா தெருக்கு தெரு டிஜிட்டல் மார்க்கெட்டர் இருக்காங்க. as long as you know the subject very well, don't get into it. இதை கத்துக்கிறதுக்கும் எனக்கு பல கோர்சஸ் வந்துருச்சு. ஃப்ரீ கோர்சஸ் ஆன்லைன்ல இருக்கு. யூடியூப்ல அவ்வளோ ஃப்ரீ கோர்சஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க எப்போ வேணா எங்க வேணா கத்துக்கலாம். எங்க பாட்டி சூப்பராக சொல்லுவாங்க, படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் படிக்கும்னு சொல்லிட்டு. ஸோ கத்துக்கணும்னு நினைக்கிறவங்க எங்க இருந்தாலும் கத்துப்பாங்க. 2012 to 14 நானே யூடியூப்ல கத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ கான்டென்ட் இருக்க வாய்ப்பு இருக்கு. இஃப் யூ வாண்டட் டு லேர்ன் யூ வுட் ஹவ் ஆல்ரெடி நோன் இட். நீங்க ஏற்கனவே கத்துருப்பீங்க. அடுத்த சர்வீஸ் கான்டென்ட் கிரியேஷன் அண்ட் கான்டென்ட் ரைட்டிங். இன்னைக்கு வி லிவ் இன் கான்டென்ட் எக்கானமி. எல்லா பிஸ்னஸ்க்கும் அவங்களோட ஓன் கான்டென்ட் சேனல்ஸ் தேவை. அவங்களுக்குன்னு ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் தேவை. நான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்கிறது ஃபாலோவர்ஸ். அவங்களுக்குன்னு ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்ததுன்னா அவங்களே விற்றுக்கலாம். அவங்களுக்கு ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லைன்னா அவங்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை தேடி போக வேண்டியது இருக்கும். ஸோ மற்றவங்க டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுறதுக்காக அவங்க மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பிஸ்னஸஸ்க்கு ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் தேவை. டிஸ்ட்ரிபியூஷன் வேணும்னா கான்டென்ட் கிரியேட் பண்ணணும். அந்த கான்டென்ட் அவங்களுக்கே கிரியேட் பண்ணிக்க தெரியாது. ஸோ கான்டென்ட் நமக்கு நிறைய கிரியேட் பண்ண தெரியும், நம்மளால் நிறைய கான்டென்ட் எழுத முடியும் அப்படின்னா இட் பிகம்ஸ் த இன்கம் சோர்ஸ். அடுத்த சர்வீஸ் பேஸ்ட் பிஸ்னஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். நிறைய கார்ப்பரேட்ஸ் தொடர்ந்து ஈவெண்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இந்த ஈவெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ரொம்ப டைம் கன்சியூமிங். ஆனால் ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்ன அப்படின்னா ஹை டிக்கெட் பிஸ்னஸ். நீங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணாலே 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் ஆர் பிரிட்டி எக்ஸ்பென்சிவ். ஆனால் கன்சிஸ்டன்ட் பிஸ்னஸ் கிடைக்கும். நீங்கள் ஒரு தடவை ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து உங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இது கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ் மட்டும் இல்லை, இட் கேன் எக்ஸ்டெண்ட் டு பர்த்டேஸ், வெட்டிங்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியாக சுற்றி இருக்குது. அடுத்தது வீடியோ எடிட்டிங். இன்னைக்கு வீடியோ எடிட்டிங் ஹஸ் பிகம் த ஆர்டர் ஆஃப் த டே. இது பார்த்தாம யூடியூப்க்கு வேறு மாதிரி எடிட்டிங், இன்ஸ்டாகிராமுக்கு வேறு மாதிரி எடிட்டிங்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்முக்கு வேறு மாதிரி எடிட்டிங் ஸ்டைல் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி எடிட்டிங் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்ததுன்னா யூ கேன் ஸ்டார்ட் ஆஃபரிங் எடிட்டிங் சர்வீசஸ். இந்த எடிட்டிங் சர்வீசஸ் பிஸ்னஸ்க்கு மட்டும் இல்லாமல் மற்ற கிரியேட்டர்ஸ்க்கும் ஆஃபர் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் கிரியேட்டர் ஆகிட்டு இருக்காங்க. கிரியேட்டர் எக்கானமியே பெருசாகிட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி யூல் பி ஏபிள் டு ஆஃபர் யுவர் சர்வீஸ் டு அ லாட் மோர் பீப்புள் இன்னைக்கு. ஆனால் எடிட்டிங்கில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? இட்ஸ் அ டைம் கன்சியூமிங் ஜாப். ஏன்னா கிரியேட்டிவிட்டி நிறைய இருக்குன்றதுனால அதனால ஒரே நேரத்தில் நிறைய கிளைண்ட்டுக்கு சர்வ் பண்ணுறது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். முக்கியமாக நீங்கள் ஃப்ரீலான்சராக மட்டும் இருந்தீங்கன்னா. ஒரு சைட் ஹஸ்லாம் பார்க்குறீங்கன்னா இட்ஸ் ஓகே. பட் ஒரு பிஸ்னஸாக பில்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்கேலபிலிட்டி ரொம்ப கஷ்டம். அடுத்த சர்வீஸ் வெப்சைட் டெவலப்மெண்ட் அண்ட் எஸ்இஓ. இன்னைக்கு எல்லாருக்கும் வெப்சைட் டெவலப் பண்ணவே தெரியும், ஆனால் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா டைம் இல்லை. தே வாண்ட் அ ப்ராப்பர் ட்ரெயின்ட் வெப் டிசைனர் டு கெட் த வெப்சைட் டன் ஃபார் தெம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் கம்பெனியாக எடுத்துக்கோங்களேன். நாங்களும் வெப்சைட்லாம் வச்சுருக்கோம். ஆனால் வெப்சைட் டெவலப் பண்ண தெரியுமானா தெரியும். என் டீம்லேயே நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் வி டோன்ட் டூ இட் இன்சைட். ஏன்னா அவங்க வேலை அது கிடையாது. எல்லாத்தையும் நம்மளே பண்ணணும்னா பண்ணலாம். ஆனால் அது நம்ம வேலையான முதல்ல நம்மளை கேட்டுக்கணும். அது நம்ம வேலை இல்லை. வி ஆக்சுவலி அவுட் சோர்ஸ் இட். அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் அவுட் சோர்ஸ் பண்ணிடுறாங்க. வெப்சைட் டெவலப்மெண்ட் அண்ட் எஸ்இஓ இட்ஸ் அ டீசன்ட் சர்வீஸ் டு ஆஃபர். ஒரு மாதத்துக்கு 2-3 வெப்சைட் பில்ட் பண்ணிங்கன்னா அது ஆக்சுவலாக ஒரு ஃபுல் டைம் ஜாப் இன்கம் ரீப்ளேஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அடுத்தது டிசைனிங் அண்ட் பிராண்டிங். இன்றைக்கி பிராண்டிங்கும் டிசைனிங்கும் தேவைப்படாத பிராண்ட்ஸே இல்லை. ஏன்னா எல்லாருக்கும் ஆன்லைன் ப்ரெசன்ஸ் தேவைப்படுது. கண்டினியூஸாக கான்டென்ட் வெளியே போகணும், கண்டினியூஸாக நல்ல டிசைன்ஸும் வெளியே போகணும். நமக்கு டிசைனிங் தெரியும், நமக்கு பிராண்டிங் தெரியும் அப்படின்னா திஸ் குட் பி அனதர் சொல்யூஷன். லோகோவிலேருந்து, போஸ்டர் டிசைன்லேருந்து, பேம்ப்ளெட் டிசைன்லேருந்து, வெப்சைட் டிசைன்லேருந்து அத்தனைக்கும் டிசைன் தேவை இன்னைக்கு. இஃப் யூ கேன் டிசைன் வெல் யூ கேன் மேக் அன் இன்கம். ஓகே, இப்போ நம்ம நிறைய சோர்சஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாத்துக்கும் 2 டிஸ்க்ளைமர் நான் சொல்கிறேன். முதல் டிஸ்க்ளைமர், ஏஐ இஸ் கேட்சிங் அப் வெரி ஃபாஸ்ட். இப்போ நான் சொன்ன எல்லா வேலையுமே ஏஐயால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஆனால் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? யூஎஸில் எது வந்தாலும் இந்தியாவில் அது வரதுக்கு அடுத்த 3 வருஷம் ஆகும். அதே ஸ்பீடில் இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா யூ ஹாவ் 3 இயர்ஸ் டைம். இப்போ நான் சொல்கிறதுலாம் இன்றைக்கி ரெலவெண்ட். 3 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இரலவெண்ட். இன்றைக்கி மற்ற டூல்ஸ், மற்ற ப்ராடக்ட்ஸ் இருக்கிறது நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மற்றவங்களோட அறியாமையை உங்கள் பிஸ்னஸாக மாற்றுறீங்க. விச் இஸ் ஓகே ஃபார் நவ். பட் ஈவென்ச்சுவலாக அதெல்லாம் மற்றவங்க தெரிஞ்சுப்பாங்க. தெரிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் பிஸ்னஸே கிடையாது, இதெல்லாம் இன்னொரு சர்வீஸ் தான், ஒரு ஏஐ பண்ணுற சர்வீஸ். ஒரு ஏஐ இதெல்லாம் பண்ணி முடிச்சிடும் அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். பட் உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாத இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்கள் இண்டஸ்ட்ரியில் டாப் 1% ஆகணும். ஐ நோ அ ரைட்டர் ஹூ காட் எம்ப்ளாய்ட் பை அ யூஎஸ் கான்டென்ட் கிரியேட்டர். அந்த ரைட்டருக்கு சேலரி $200,000, அதாவது 1.6 crore rupees. கான்டென்ட் ரைட்டர். நம்ம ஊரில் கான்டென்ட் ரைட்டரோட ஆவரேஜ் சேலரி 25,000 ஆரம்பிக்குன்னு வச்சுக்கலாமே. 15,000 ஏர்லி ஸ்டேஜில் ஆரம்பித்து
1,00,000 வரைக்கும் ஏர்ன் பண்றவங்க இருக்காங்க கான்டென்ட் ரைட்டர்ஸ். அப்ப பார்த்தா கூட வருஷத்துக்கு 12 லட்சம் தான். ஆனா 1.6 crore குடுத்து ஒருத்தர் எடுக்க முடியும்னா, அவங்களோட குவாலிட்டி எவ்வளவு அதிகமா இருக்கணும். இது மாரி ஹை குவாலிட்டி ரைட்டரா நீங்க இருக்கீங்க. உங்களுக்கு ஏஐ டூல்ஸும் யூஸ் பண்ண முடியும். அந்த கேப்பபிலிட்டியும் இருக்கு அப்படின்னா, யூ பிகம் இர்ரிப்ளேசபிள். இது ரைட்டிங்க்கு மட்டும் இல்ல. இப்ப நான் சொன்ன எல்லா சர்வீஸ்க்கும் பொருந்தும். ஏஐ வில் ஐதர் ரீப்ளேஸ் யூ ஆர் ப்ரொமோட் யூ. அது என்ன பண்ண போகுதுன்றத நீங்க தான் முடிவு பண்ணணும். 2வது, உங்களுக்கு ஒரு சர்வீஸ பண்றதுக்கு டூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கேத்த மைண்ட் இருக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு மார்க்கெட்டிங் டூல்ஸ் தெரிஞ்சிருந்தா நீங்க மார்க்கெட்டரா, இல்ல இஃப் யூ கேன் திங்க் லைக் அ மார்க்கெட்டர்னா நீங்க மார்க்கெட்டரா. டூல்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பட் ஒன்லி இஃப் யூ கேன் திங்க் லைக் அ மார்க்கெட்டர், யூ வில் பி ஏபிள் டு ஸ்டே இன் பிசினஸ் ஃபார் லாங். இதே தான் டிசைனருக்கும். உங்களுக்கு டிசைனிங் டூல்ஸ் தெரியுமா? இல்ல யூ ஹேவ் அன் ஐ ஃபார் டிசைனா? நீங்க ஈவென்ட் மேனேஜ்மென்ட் பண்ண போறீங்களா? இல்ல ஈவென்ட் டிசைனரா? இதுல இருக்கு கேம். உங்களுக்கு டூல்ஸ் மட்டும் தெரிஞ்சிருந்து, ப்ராடக்ட்லாம் தெரிஞ்சிருக்கு, அதனால நான் பிசினஸ்க்குள்ள வரேன் அப்படின்னு சொல்றத விட, என்னால அது மாரி யோசிக்க முடியும். என்னால எக்ஸ்ட்ரா டச் குடுக்க முடியும். என்னால ரியல் குட் ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, யூ ஆர் ஆல்வேஸ் அஹெட் ஆஃப் த கர்வ். ஸோ யூ வில் ஸ்டே இன் பிசினஸ் ஃபார் லாங். அது மாதிரி இருக்கிறவங்க தான் சைடு ஹசல்ஸை மெயின் ஸ்ட்ரீம் பிசினஸா மாத்திடுறாங்க. இப்போ நான் நிறைய சர்வீசஸ் சொன்னேன்ல, இந்த சர்வீஸ் எல்லாம் கிளப் பண்ணி அங்கங்க நம்ம ட்வீக் பண்ணி நம்ம அதை ஆஃபர் பண்ண முடியும்னா அது ஒரு பிஸ்னஸாக மாறிடுது. தட்ஸ் ஹவ் ஐ மேட் மை சைடு ஹஸ்ல் பிஸ்னஸ் டூ. அது மாதிரி யார் வேணால் பண்ண முடியும். இது மாதிரி செஞ்சால் ஒரு 1,00,000 பிஸ்னஸாவது நம்ம ஊரில் இருக்கும். எல்லா பிஸ்னஸும் ஸ்மாலாக தான் ஆரம்பிக்குது. இவென்ச்சுவலி அது பிக் ஆகிடுது. ஸ்டார்டிங் அ சைடு ஹஸ்ல் இஸ் ஆக்சுவலி a necessity. If you want to start it today. But if you can keep going and stick to it, it will eventually become a business.